ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் தமிழ்நாட்டில் அரசு வேலை வாங்கணும்னு கனவோடு இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம் தான் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சினா என்ன, அதில் என்னென்ன தேர்வுகள் இருக்குது, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அப்படின்னு லிஸ்ட் நிறைய இருக்குது. 8 வரைக்குமே இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன எக்ஸாம், அதெல்லாம் எப்படி எளிமையாக படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குவோம். இந்த டிஎன்பிஎஸ்சினா என்ன, டிஎன்பிஎஸ்சியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, டிஎன்பிஎஸ்சி என்ற முழு வடிவம் வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம்னு சொல்லுவாங்க. இதோட வேலை என்னன்னா, தமிழ்நாடு அரசு துறைகளில் காலியாக இருக்கிற அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு தேர்வு வாரியம்தான் இந்த டிஎன்பிஎஸ்சி. இந்த டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் குரூப் 1லேருந்து குரூப் 2, குரூப் 4லேருந்து குரூப் 8 வரை பல நிலைகளில் இருக்கிற அரசு வேலைகளை நம்ம பெற முடியும். அது எப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். குரூப் 1 அண்ட் குரூப் 2 அந்த தேர்வுகளை பற்றி பார்ப்போம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன வீடியோ தான் இது. அதனால் இதில் பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கும், ரொம்ப பெரிய இன்ஃபர்மேஷன் இதில் இருக்காது. ஸோ உங்களுக்கு இன்னும் ப்ரீஃபாக ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷனாக ஒவ்வொரு துறையை பற்றி ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதை பற்றி தனி ஒரு பெரிய வீடியோ உங்களுக்கு பண்ணுவோம். இப்போ இதோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக குரூப் 1 அப்படின்னா என்ன, குரூப் 2னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். குரூப் 1ல் நிறைய உயர் அதிகார பதவிகள்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே இந்த தமிழ்நாட்டிலே டாப் மோஸ்ட் அந்த ஜாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த குரூப் 1 லெவலில் இருக்கும். டெபுட்டி கலெக்டர், டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், டிஎஸ்பி, உதவி ஆணையர், அசிஸ்டன்ட் கமிஷனர் போன்ற மிக உயரிய பதவிகள் இதுக்கு இருக்கும். இதை படிக்கணும், இதுக்கு வந்து இதை நீங்கள் முடிக்கணும்னா ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு, அதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அப்புறம் இந்த குரூப் 2 அண்ட் 2A. குரூப் 2 சப் ரெஜிஸ்டர், நகராட்சி ஆணையர், முனிசிபல் கமிஷனர், தலைமைச் செயலக உதவியாளர் போன்ற பதவிகள் இருக்கும். குரூப் 2, குரூப் 2Aல இந்த மாதிரியான ஜாப்ஸ் நிறைய இருக்கும். இதுக்கும் நீங்கள் என்ன படிச்சிருக்கணும்னா ஒரு பட்டப்படிப்பு நீங்கள் முடிச்சிருக்கணும், மினிமம் முடிச்சிருக்கணும். ஸோ குரூப் 1 அண்ட் குரூப் 2 இந்த பதவிகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் படிப்புக்கு கண்டிப்பாக நீங்கள் முடிச்சு இருக்கணும். இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் உயர் அதிகார பதவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது குரூப் 4 எக்ஸாம்ஸ், அதாவது குரூப் 4 தேர்வுகள்னு சொல்லுவாங்க. இந்த தமிழ்நாட்டிலே அதிகமாக போட்டி போடக்கூடிய ஒரு தேர்வுகள்னு பார்த்தா இந்த குரூப் 4 எக்ஸாம். ஏன்னா இதனுடைய படிப்பு தரம்ன்றது 10ஆம் வகுப்பு, அதனால் கொஸ்டின்ஸு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுமாரி போட்டிகள் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும். மோஸ்ட்லி ஃபெமிலியாக எல்லாருமே எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம்னு பார்த்தா அது இந்த குரூப் 4 எக்ஸாம் தான். ஸோ இதோடைய பதவிகள், இதோடைய இதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். குரூப் 4ன்றது நிர்வாக அலுவலர், அதாவது VAO, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், இளநிலை உதவியாளர், ஜூனியர் அசிஸ்டண்ட், அப்புறம் தட்டச்சர், டைப்பிஸ்ட், ஸோ போன்ற இந்த பல்வேறு விதமான வேலைகள் இருக்கக்கூடிய ஒரு ஜாப் தான் இந்த குரூப் 4 எக்ஸாம். ஸோ இந்த குரூப் 4 எக்ஸாம் வந்து 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தால் போதும், இதுக்கு எந்த பட்டப்படிப்பும் எதுவும் தேவையில்லை. அதனால் இதனுடைய காம்படிஷன் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நண்பர்களே, இந்த தேர்வுக்கு 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இதில் வந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் எழுதக்கூடிய மிக பிரபலமான தேர்வும் கூட இது. இந்த தேர்வுகள் பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இந்த சிலபஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டான ஒரு வீடியோ. டிஎன்பிஎஸ்சினா என்ன, அது என்னென்ன போஸ்ட் இருக்குது, என்ன எக்ஸாம் இருக்குது அப்படின்றத பற்றி மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோமே தவிர இது ஒரு ப்ரீஃப் வீடியோ கிடையாது. ஸோ உங்களுக்கு ப்ரீஃப் வீடியோ, என்னென்ன தகுதிகள், என்ன வயது, என்ன வரம்பு, என்ன படிக்கணும், என்ன சிலபஸ், எப்போ எக்ஸாம் வருன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு டெப்த்தான ஒரு வீடியோ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இதை பற்றி நம்ம ஒரு பெரிய வீடியோ ரெடி பண்ணி நம்ம போடலாம். ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பற்றி என்னோட பெரிய வீடியோ வேணாலும் சொல்லுங்கள், இதை பற்றி நம்ம போடலாம். நன்றி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.